படுக்கையில் படுக்க வைத்து மக்காவில் யார் யாரெல்லாம் என்னென்ன அமானிதங்களை அவர்களிடத்தில் கொடுத்தார்களோ அனைத்து அமானிதங்களையும் கொடுத்துவிட்டு ஒப்படைத்துவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா யாசீன் சூராவின் ஒரு சில ஆயத்துகளை ஓதி மண்ணால தூவி வீசினார்கள். அனைத்து காபிர்களுடைய கண்கள் குருடாகவில்லை, அந்த கண்கள் பார்வையோடு இருக்கின்றன. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் பார்க்க முடியாது. ஃபஹும் லா யுப்சிரூன் வரையில் ஓதினார்கள். அவர்களை மட்டும் பார்க்க முடியாது, கண் திறந்து கொண்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கதவு திறப்படுது. கதவு திறப்பட்ட உடனே எல்லாரும் ஓடி போறாங்க. அவங்க போயிட்டாங்க. போய் பச்சை புடவையால தான் போத்தி படுத்துக் கொண்டிருந்தாங்க. புடவையை தூக்கி பார்க்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அபூ தாலிப் அவர்களுடைய மகன். எங்க முஹம்மத்? இது முஹம்மதுடைய இடம், முஹம்மதுடைய இருப்பிடம், முஹம்மதுடைய படுக்கை எங்க? எனக்கு தெரியாதானே, எங்க போனன்னு தெரியா. நேர அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்தாங்க. கதவை தட்டுறதுக்கு யா அபூபக்கர், அபூபக்கரே என்று கதவை தொட்ட உடனே கதவு திறப்பட்டு விட்டது. இந்த கஷ்டமான காலம், காபிர்கள் வாள் எடுத்துக்கொண்டு ஈட்டி அம்பெடுத்துக்கொண்டு சஹாபாக்களை கொலை செய்ய தடுமாறிக்கொண்டு திரியும் காலம். நடு ஜாமத்தில் கதவு திறந்து கொண்டு படுக்கிறார்கள். அபூபக்கரே, யா அபூபக்கர் என்று சொன்ன உடனே லப்பைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, இதோ ஆஜராகிவிட்டேன், ஆஜராகிவிட்டேன், வந்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். உடனடியாக அபூபக்கர் சித்திக் இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூபக்கரே, நீங்க தூங்கலையா? நீங்க கதவை மூடலையா? யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு நாள் வரும், அந்த நாள் நானும் நீங்களும் தான் மதீனா முனவ்வராவுக்கு ஹிஜ்ரத்து போக வேண்டி வரும், தயாராகுங்கள் என்று எப்ப சொன்னீங்களோ அன்றிலிருந்து இன்று வரையில் இரவு நேரத்தில் நான் தூங்கியதும் இல்லை, இந்த கதவுகளை மூடியதும் இல்லை. யா ரசூலல்லாஹ், கதவை மூடிட்டு தூங்கி தூக்கம் மிகைத்து விட்டால் உங்களுக்கு என்ன சரி நடந்துருமோ என்று பயந்துதான் நான் இப்படி செஞ்சேன். அப்படியா? அவங்க போய்கொண்டிருக்கிறாங்க மதீனா முனவ்வராவை நோக்கி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சௌர் குகையில தங்கினாங்க. தங்குற நேரத்தில் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் தௌர் குகைக்கு வாப்பாவுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆடு மேய்க்கிற மாதிரி தௌர் குகைக்கு மலைக்கு மேல ஏறுவாங்க. கடைசியில தௌர் குகையில எத்தனை அற்புதம் நடந்தது. அதுக்கு பின்பு அப்படியே மதீனா நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்க. மதீனாவுக்கு போய் 18 மாதங்களுள் ரமலான் கடமையாக்கப்படுகிறது. ஷாபான் மாதத்திலே 18 மாதம், அதாவது 1.5 வருஷத்தில் ரமலான் கடமையாக்கப்படுகிறது. அதே 18 மாதங்கள் ஷாபான் மாதத்திலே தான் பத்ர் யுத்தம் என்னும் ஹிஜ்ரி 2 தான் பத்ர் யுத்தமும் கடமையாக்கப்படுகிறது. பத்ர் யுத்தத்தில் சஹாபாக்கள் பட்ட கஷ்டம் 313 பேர். அதுக்கு பின்பு உஹுது யுத்தம் நடைபெறுகிறது. உஹுது யுத்தத்தில் சஹாபாக்கள் பட்ட கஷ்டம், இதுவெல்லாம் எங்களுக்கு சொல்றதுக்கும் லேசி, கேட்கறதுக்கும் லேசி. நாங்க ஜொலியாத்தானே இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு கரைச்சலும் இல்லையே. வீட்டுக்கு இப்ப யார் வர போறாங்க? காபிர்கள் வர போறாங்களா? அல்லது களவெடுக்க போறாங்களா? அல்லது கொள்ளை அடிக்க போறாங்களா? அல்லது இவ்விடத்துல யார் சரி முனாஃபிக்கீன்கள் வாளை வச்சுக்கொண்டு நிக்கிறாங்களா எங்களை கொல்றதுக்கு? சஹாபாக்கள் வெளியிறங்குவதும் பயம், வீட்டில் இருப்பதும் பயம், பள்ளிக்கு வாரதும் பயம், பள்ளியிலிருந்து வெளியில போறதும் பயம், எல்லாமே பயங்கரமாகத்தான் இருந்தது. எந்த நேரத்தில் ஈட்டி வந்து எங்க படுமென்று தெரியாது. உஹுது யுத்தத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் முன்னிலையிலே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள். அவருடைய கை கால் எல்லாம் வெட்டப்பட்டது, 100 கணக்கில் உடம்புல காயம். இதை கண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைந்து விட்டார்கள். அதாவது அவர்களுக்கு கடும் கவலை ஏற்பட்டு விட்டது. அந்த பக்கத்திலே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய பாப்பாவுடைய சகோதரன், இஸ்லாத்திலே மிகவும் கண்ணியமாக இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தவர்கள், அவர்களுடைய நெஞ்சுக்கு
வஹ்ஷி என்று சொன்னவன் ஒரு ஈட்டி அம்பை எய்து அப்படியே கீழே விழுந்த உடனே ஹிந்தா ஹிந்த் என்று சொல்லுவார்கள். ஹிந்தா என்ற அந்த பெண்மணி நேர காலத்தோட சபதமிட்டு சேலஞ்ச் பண்ணி இருந்தால், உன்னுடைய ஈரலை சப்பி துப்புவது நான் தான் உன்னை கீழே போடுவேன். இந்த வஹ்ஷி என்று சொன்னவரை ஹிந்தா என்ற பெண்மணி வருஷக்கணக்கில் ட்ரைனிங் கொடுத்து ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை கீழே போடுவது மட்டும் தான் உன்னுடைய வேலை. எந்த சஹாபி கைக்கொள்ள மாட்டிக்கொண்டாலும் வெட்டக்கூடாது. உன்ட நோக்கம் பிழைச்சிரும். உன்ட நோக்கம் ஹம்சா மட்டுமே ரலியல்லாஹு அன்ஹு. அவன் யுத்தத்தில் எந்த சஹாபிக்கும் ஒன்றும் செய்யல, இவர்களை மட்டுமே குறிவைத்துக் கொண்டிருந்து ஒரு மூலையில் இருக்கும் பொழுது வீசி எறிந்தான். நெஞ்சுக்குள்ளே போய் சிக்கியது, முதுகு பக்கமாக வந்தது, கீழே விழுந்தார்கள், கலிமா சொன்னார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். பிறகு அவர்களுடைய காதுகள் வெட்டப்பட்டன, கைகள் வெட்டப்பட்டன, கால் விரல்கள் வெட்டப்பட்டன. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அப்படியே லைவாக பார்த்தார்கள். எங்களை சாட்சாக்கு அப்படி செஞ்சா நாங்க பார்த்துக்கொண்டு நிற்போமா? பார்க்க இயலுமா? வெத்தி வெத்தியாக அறிவதை பார்த்தார்கள். பிறகு ஹிந்தா என்ற அந்த பெண்மணி வந்து காலால நெஞ்ச மிரிச்சி அந்த ஈட்டியில் நெஞ்சுக்குள் இருக்கக்கூடிய அந்த அம்ப அப்படியே இழுத்தெடுத்து வீசிட்டு, ஹம்சாவே நீதானா பத்ர் யுத்தத்தில் என்னுடைய பாட்டன்மார்கள், மாமாமார்கள், சாச்சாமார்கள் 70 பேர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தவன் நீதானா? இன்றை விட சந்தோஷமான ஒரு நாள் எனக்கு கிடையாது ஹம்சாவே என்று காலால் அப்படி உருட்டி உருட்டியே சிரித்துக் கொண்டிருந்தால், இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கே இருக்கும் பொழுது ஒரு காபிர் இரும்பு கம்பி ஒன்றை கொண்டு வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சங்கையான அந்த நெத்தி உட்பட தலைக்கு ஒரு அடி அடித்த உடனே அப்படியே பிளந்து கன்னத்தால ரத்தம் பீரிட்டு ஓட ஆரம்பித்தது. இன்னொரு காவிர் வந்து வாளுடைய மறுபக்கத்தால் எங்கட மூஞ்சென்று சொல்லுவோமே சங்கையான உதடுகள் அப்படி ஒரு குத்து குத்தினான். 2 பற்கள் உடைந்து ஷஹீதாக்கப்பட்டது. நாங்க வாயால ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் ஒரு நிமிஷம் நிம்மதியாக தூங்கினார்களா? ஒரு செகண்ட் சந்தோஷமாக சாப்பிட்டார்களா? ஃபேன் இருந்ததா? லைட் இருந்ததா? ஏசி இருந்ததா? என்ன இருந்தது அவர்களுக்கு? குடிசைகள் மட்டுமே. 10 பேர் வாளோடு வந்து பூந்த அந்த குடும்பமே சின்ன பின்னப்படும். அப்படித்தான் சஹாபாக்களை அழித்தார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். கடைசியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் வதந்தி ஒரு செய்தி, முஹம்மத் கொல்லப்பட்டு விட்டார், முஹம்மத் கொல்லப்பட்டு விட்டார் என்று முனாஃபிக்குகள் ஒரு செய்தியை பரப்பினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு காதுக்கு கேட்டு, யா ரசூலல்லாஹ் நீங்களே ஷஹீதாக்கப்பட்டு விட்டால், உங்களுடைய உயிரே போய்விட்டால் ஒரு நாளும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நானும் ஷஹீதாக்கப்படும் வரையில் காபிர்களுடைய இந்த கூட்டத்துக்குள்ளே நானும் நுழைவேன் என்று சப்தம் போட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற திக்ரோடு தக்பீரோடு மட்டும் உள்ளே நுழைந்து நூற்றுக்கணக்கான காபிர்களை பாய்ந்து பாய்ந்து சீறி சீறி வெட்டி விட்டு உள்ளே போய் பார்த்தால் ஒரு கிடங்கிலே கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இரத்தம் பீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் இன்னும் சில சஹாபாக்களோட போய் அவர்கள் அப்படியே தூக்கி தண்ணி தெளிச்சு, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கும் செய்து விட்டார்களா? உங்களோட மேல கை வச்சிட்டார்களா? உங்களோட பல் எங்க போயிட்டு யா ரசூலல்லாஹ்? உங்களோட ரத்தம் சிந்துவதை நாங்க தாங்க மாட்டோம் யா ரசூலல்லாஹ். அப்படியே இவர்களுக்கு எதிராக நீங்க துஆ கேளுங்க, பதுவா செய்யுங்க யா ரசூலல்லாஹ் என்று எத்தனையோ சஹாபாக்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். சிரிச்ச முகத்தோட, இது எனக்கு தானா இப்படி ஒரு நிலைமை? நான் யாரு, எவரு? ஒரு நபி, ஒரு ரசூல், ரஹ்மத்துல் ஆலமீன், உலகத்துக்கே ரஹ்மத்தாக வந்தவன். அந்த எண்ணமே அவர்களுக்கு கிடையாது. என்னுடைய கூடாரத்துல கொண்டு போய் படுக்க வைக்கிறீங்களா என்று மெதுவாக சொன்னாங்க. சொன்ன உடனே அரீஷ் என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த கூடாரத்துல படுக்க வச்ச உடனே அப்படியே ஜீவனும் இல்ல கையேந்திரத்துக்கு. கையேந்தி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? அவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அல்லாஹும்ம இக்ஃபிர் லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என்னுடைய கூட்டத்துக்கு நீ மன்னிப்பு கொடுத்திரியா அல்லாஹ், அவங்கள மன்னிச்சிரு. ஃபஇன்னஹும் லா யஅலமூன். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியா. தெரிஞ்சிருந்தால் இதோ இந்த சஹாபாக்களை போலதான் இருப்பாங்க. யா அல்லாஹ், அவங்க தெரியாதனமாக செஞ்சிட்டாங்க, உன்னுடைய ரசூல்ல கை வச்சிட்டாங்க என்றதுக்காக இந்த ஊரை அழிச்சிராத, இந்த ஊர் மக்களை அழிச்சிராத, இந்த ஊர் மக்களுடைய பேர பிள்ளைகளை அழிச்சிராத, அவர்களை மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று துஆ கேட்டார்கள். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இவ்வளவு விஷயத்துக்கு காரணம் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதுதான். இல்லாவிட்டால் அவர்கள் வலதுபுறம் இடதுபுறம் வலதுபுறம் இடதுபுறமாக நின்று அவர்களை பாதுகாத்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய ஜனாசாவை தொழுவிக்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி சப்தம் வராமல் அழுதார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதது போல எந்த ஜனாசாவுக்கும் அழுதது கிடையாது என்று ஒரு ரிவாயத்திலே நாங்கள் பார்க்கிறோம். கடைசியில உஹுத் யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பின்னால ஹுதைபியா உடன்படிக்கை வருது, அதுக்கு பின்னால மக்கா வெற்றி வருது, அதுக்கு பின்னால தபூக் யுத்தம் வருகிறது. இன்று நாம் பேசக்கூடிய பேச்சினுடைய தலைப்பே தபூக் யுத்தம் தான். தபூக் யுத்தம் ஹிஜ்ரி 9 நடைபெறுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11 வஃபாத்தாகிறார்கள். ஹிஜ்ரி 9 தபூக் யுத்தம் நடைபெறுகிறது. தபூக் யுத்தம் நடக்கும் பொழுது சஹாபாக்கள் 20,000க்கு மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். சஹாபாக்களுள் செல்வந்தர்கள் அதிகமாக இருந்தார்கள். ஆனா தபூக் யுத்தம் நடந்த காலம் ஒரு வருஷத்துக்கு போதுமான வியாபாரம் நடக்கக்கூடிய ஈத்தம் பழம் எல்லாம் பழுத்து குலை குலையாக தொங்கிக் கொண்டிருக்கிற காலம். அது கடும் சூடான காலம். மதீனா முனவராவில் முனாஃபிக்குகள் நிறைந்த காலம். அது தபூக் யுத்தத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. தபூக் யுத்தத்துக்கு நாங்க தபூக் நகரத்தை நோக்கி போகணும். இப்ப கிட்டத்தட்ட 700-800 கிலோமீட்டர் தூரம் போகணும். கிட்டத்தட்ட 700-800 கிலோமீட்டர் தூரம் போகணும். வாகனத்திலே அல்ல, பிளைட்ல அல்ல, ஒட்டகத்திலேயும் குதிரையிலையும் நடந்தும் கோவேறுகளிலேயும். சஹாபா பெருமக்கள் ரெடியாகி கொண்டிருக்கும் பொழுது முனாஃபிகீன்கள் சொன்னாங்க, இந்த சூடான காலத்திலே உங்களுக்கு ஒரு யுத்தமா? முனாஃபிக்குகள் முஸ்லிம்களை போல நடிச்சாங்க. இந்த சூடான காலத்துல என்று சொன்ன உடனே அல்லாஹு தஆலா அதுக்கு ஒரு குர்ஆன் ஆயத்தை இறக்கினான். குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா. காபிர்கள், அதாவது முனாஃபிக்குகள் சொன்னாங்க, வகாலு லா தன்ஃபிரு ஃபில் ஹர். சூடான காலத்துல யுத்தத்துக்கு போகாதீங்க. ஒரு கூட்டம் சொன்னது, இன்னொரு கூட்டம் சொன்னது, யஹூதி நசாராக்கள் எல்லாம் சொன்னது, இந்த வியாபாரம் அதிகமாக ஈத்தம் பழம் எவ்வளவோ கிடைக்கக்கூடிய இந்த டைம்ல நீங்க யுத்தத்துக்கு போனா போயிட்டு வரும் பொழுது காலம் மாறி குளிர்காலம் வந்து மரத்துல ஒரு காய கூட பார்க்க முடியாது. அப்ப எங்க போற என்று கேட்டாங்க. இப்படி எல்லாம் பிரச்சனை. சஹாபாக்களுக்கு போறதுக்கு எண்ணம் இல்ல என்றாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அவ்வளவு சஹாபாக்களும் யுத்தத்திற்காக தயாராகி அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளுடைய ஆயத்துக்கு எதிராக இன்னொரு குர்ஆன் ஆயத்தை இறக்கி குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா. அந்த முனாஃபிக்குகளிட்ட சொல்லுங்க, யா ரசூலல்லாஹ், இதென்ன சூடு? இதைவிட நரக நெருப்பு இதைவிட சூடானது என்று சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் என்று ஒரு குர்ஆன் ஆயத்தை சூரத்து தௌபாவில் அல்லாஹ் இறக்கி வச்சான். தபூக் யுத்தத்திற்காக சஹாபாக்கள் எல்லாரும் ரெடியாகும் பொழுது 3 சஹாபாக்கள் கொஞ்சம் பின்வாங்கினாங்க. எந்த காரணமும் இல்லாம, அவங்களுக்கு ஒரு தக்க காரணம் இல்ல, நோய் அல்ல, வேறொரு காரணமும் இல்ல. அதுல ஒருத்தர் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தவர் ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மூணாவது சஹாபியுடைய பெயர் மறந்துட்டு ஞாபகம் வந்தா சொல்றேன். மிராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு
ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க 3 பேரும்